ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம விஷாரத் உத்தராதில் பஞ்சவட்டியில் சரித்திர சித்திரன், திப்பணி, ईआरसी இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन कीजिए. பஞ்சவட்டி புக்கிலேருந்து லக்ஷ்மணனோட மனோதசா, அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு இதில் எழுத சொல்கிறாங்க. प्रस्तावना. पंचवटी राष्ट्रकवि मैथिली शरण गुप्त का खंडकाव्य है. मैथिली शरण गुप्तனுடைய அவருடைய खंडकाव्यम இது. यह रामायण की एक कड़ी है. रामायणத்தில் ஒரு पार्ट, ஒரு பகுதி. इस काव्य के हर पद में लक्ष्मण छाए हुए हैं. இப்போ கொடுத்துருக்க இந்த காவியத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து பதத்துலேயும் ஒரு லக்ஷ்மணனுடைய அவருடைய கேரக்டர், அவருடைய இது வந்து இதில் படிஞ்சிருக்கு. आगे इस काव्य के आधार पर उनकी मनोदशा का वर्णन किया जाता है. இப்போ நம்ம கீழே வந்து இந்த காவியத்தினுடைய ஆதாரப்படி நம்ம அவருடைய மனநிலைமையை வர்ணிச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். पहरेदार. रात का समय है. पंचवटी में बनी पर्णकुटी के अंदर श्री राम और सीता दोनों सो रहे हैं. ராத்திரி சமயம் பஞ்சவட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பர்ணக்குட்டி, அந்த இதில் அந்தர், அது உள்ள பர்ணக்குட்டி ஒரு குடிசை, அந்த காட்டில் இருக்கக்கூடிய பர்ணக்குட்டி, அதில் உள்ள ஸ்ரீராமும் அவருடைய சீதாவும் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. பாகர் லக்ஷ்மண் ஏக் ஷிலா பர் ஜாகே பைட்டே ஹே. வெளியில் லக்ஷ்மணன் ஒரு கல், ஷிலான கல் மேலே உட்காந்துருக்காரு. ஜாகேன்னு முடிச்சுட்டு அங்கே உட்காந்து பாதுகாக்கிறாரு. இஸ் தரஹ் வே அப்னே பையா और பாபி की रक्षा में व्यस्त है. அவர் இந்த முறையில் வந்து அவர் தன்னுடைய அண்ணனையும் அண்ணியையும் பாதுகாப்பது அந்த இதில் வந்து மூழ்கியிருக்காரு. தப் உன்கே தில் மே கை விசார் ஊட் ரஹே ஹே. அப்போ வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு இல்லையா, அப்போ நம்ம கூட யோசனை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய மனசில் நிறைய எண்ணங்கள் உருவாகுது. प्रकृति प्रेम. लक्ष्मण प्रकृति के सौंदर्य के बारे में सोचने लगते हैं. உட்காந்துருக்கார் இல்லையா, அப்போ வந்து இயற்கையினுடைய அழகை வந்து பற்றி அவர் யோசனை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். रात को यह பூமி மோத்தியோं को बिगेर देती है. ராத்திரி சமயத்தில் இந்த பூமி வந்து முத்துக்களால் நிறைந்திருக்கு. முத்துக்களால்னா இப்போ அந்த நிலவு வெளிச்சத்தில் வந்து பனித்துளிகள்லாம் இருக்கும் இல்லையா, புல் மேலே அப்படியே காலையில் பார்த்தா முத்து முத்தாக இருக்கும், அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். सुबह सूरज आकर उन मोतियों को बटोर लेता है. காலையில் சூரியன் வந்த உடனே அந்த பனித்துளிகள் என்னாகும், நீராவியாக மாறிடுது இல்லையா, எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுது. அதனால் சூரஜ் வே மோத்தி சந்தியா கோ தே தாத்த ஹை. திருப்பி வந்து சாயந்தர நேரத்தில் என்ன ஆகும், அந்த சூரியன் வந்து அந்த வெப்பம் போன உடனே சில்லுன்னு ஆன உடனே மறுபடியும் சந்தியா கால்னா சாயந்தர நேரத்தில் திருப்பி அந்த முத்துக்கள் வந்துடுது. இஸ்லியே ராத் நயா ரூப் பாத்தி ஹை. அதனால் ராத்திரி நேரம் வந்து புதிய வடிவம் எடுக்கிறது, ரொம்ப அழகாக இருக்குது. சரளத்தா, சாதாரணமாக இருக்குது, சரளமாக இருக்குது. लक्ष्मण सोचते हैं कि माता कैकेयी ने राज्य को बड़ा मानकर भैया राम को वन भेजा. லக்ஷ்மண் யோசனை என்ன திங்க் பண்ணுறாரு பழைய மாதா கைகேயி, அவங்க அம்மா கைகேயி வந்து ராஜ்யக்கோ படா மானுக்கர், ராஜ்யத்தை நாட்டை வந்து பெருசாக நினச்சி பையா அண்ணனை வந்து ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டாங்க. मगर हम लोग यहाँ आकर समझ गए कि राज्य का कोई महामूल्य नहीं है. ஆனால் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து அவங்க 3 பேரும் வந்திருக்காங்க இல்லையா, ராம் லக்ஷ்மண் சீதை 3 பேரும். அப்போ அவங்களுக்கு புரியுது என்னது, ராஜ்யத்தை விட இங்கே வந்து பெரிய இது மாற்றம் இல்லை, இதுதான் பெருசாக அவங்க நினைக்கிறாங்க. ராஜ்யத்தை பெரிய தான் நினைக்கல, எண்ணலை அவங்க. ஹமேத்தோ வன் ஹி அச்சா லாத்தா ஹை. இங்கே அவங்களுக்கு வந்து இந்த காடே வந்து ரொம்ப நல்லதாக இருக்குது, நாட்டை விட காடு தான் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்குதுன்னு அவர் எண்ணறார். பிராத்ரு ஸ்னேக். 13 साल की பூர்த்தி हो गई है. 14 வருஷம் அவங்கள அமிச்சாங்க இல்லையா காட்டுக்கு, அதில் 13 வருஷம் முடிஞ்சு போகுது. அப் ஜல்த் ஹி ஹம் லோக் அயோத்தியா லௌட்டேங்கே. சீக்கிரம் நம்ம அயோத்தியாவுக்கு திரும்பி போனோம் அப்படின்னு லக்ஷ்மணர் நினைக்கிறார். ராம் ராஜா பனேங்கே மகர் வே ராஜ்யக்கோ சுகுக்கா சாதன் நஹி மானேங்கே. ராம் வந்து ராஜாவாக ஆகணும், ஆனால் வந்து ராமர் என்ன பண்ணுறாரு, ராஜ்யத்தை வந்து ஒரு சுகமான ஒரு பொருளாக அவர் நினைக்கல. வே பிரஜா கி பலாயி கே லியே ஹி ராஜ்யபார் கிரகண் கரேங்கே. எதுக்காக அவர் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பொருளாக நினைக்கல, அவர் வந்து மக்களுடைய நன்மைக்காக தான் அந்த ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கிறாரு. கைகேயி மாத்தானே பரத்துக்கோ ராஜா பனானா சாஹா. கைகேயி மாதா வந்து பரதனை வந்து ராஜா ஆகணும்னு அவங்க நினச்சாங்க. மகர் பரத்னே உஸ் ராஜ்யக்கோ தியாக் தியா. ஆனால் பரதன் வந்து அந்த நாட்டை அவர் தியாகம் பண்ணிட்டார், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. சச்சுமுச்சு வே மகான் ஹே. உண்மையிலேயே அவர் பெரிய மகான், ஒரு திறந்த தலைவராக இருக்கார். பாபி பர் ஸ்ரத்தா. பாபினா அண்ணி, அண்ணி மேலே
கவனம் ஸ்ரத்தை. लक्ष्मण अपनी भाभी को अपनी माता मानते हैं. लक्ष्मण வந்து தன்னுடைய அண்ணியை வந்து தன்னுடைய அம்மாவா நினைச்சார். वे सोचते हैं कि जंगल के पशु पक्षी दोपहर को यहाँ आते हैं. அவர் நினைக்கிறாரு என்னன்னா, காட்டில் வந்து பசு பட்சி மிருகங்கள் பட்சிகள் பறவைகள் எல்லாமே வந்து தோபகர் நடுப்பகலில் வந்து இங்கே வருதான், அவங்க இருக்க இடத்துக்கு வருதான். பாபி உன்கோ சாரா கிலாத்தி ஹே. பாபி அவங்க அண்ணி வந்து அதுக்கு தானியங்கள் எல்லாத்தையும் அது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. जैसे छोटे बच्चे अपनी माँ को घेरे रहते हैं वैसे ही पशु पक्षी भाभी को घेरे रहते हैं. எப்படி ஒரு சின்ன குழந்தைகள்லாம் வந்து அம்மாவை சுற்றி சுற்றி வருவாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த பசு பட்சியெல்லாம் வந்து அவங்க அண்ணியையே சுற்றி சுற்றி வருதான். स्वालंबन. महल में राजा के काम करने के लिए हजारों सेवक है. மகல்னா அரண்மனை. அரண்மனையில் ராஜாவுக்கு வேலை செய்யறதுக்கு ஹஜாரோं சேவக் ஆயிரக்கணக்கான சேவர்கள் இருக்காங்க. जंगल में श्री राम सीता और लक्ष्मण अपना काम स्वयं करते हैं. ஜங்கல் காட்டில் வந்து ராமர் சீத்தை லக்ஷ்மண் 3 பேரும் அவங்க வேலையை அவங்களே ஸ்வயம் தானாகவே செஞ்சுக்கிறாங்க. லக்ஷ்மண் கோ யக் ஸ்வாவலம்பன் பேஹத் பசந்த் ஹே. லக்ஷ்மண் வந்து இந்த தன்னம்பிக்கை, அதாவது சுய மரியாதை இருக்கு இல்லையா, தானே செஞ்சுக்கிறது, அதை வந்து பேஹத் சொன்ன அதை பற்றி யோசனை பண்ணிட்டு ரொம்ப பிடிச்சதா இருக்குது அவருக்கு, அதை பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கார். सच्ची मानवता. लक्ष्मण मानते हैं कि शहर में रहने वाले खूब बोलते हैं. லக்ஷ்மண் வந்து நினச்சார் என்னென்னா, ஷகர் ரஹ்னே வாலே, ஷகர்னா நகரம் இல்லையா, அங்கே இருக்கவங்க வந்து நிறைய பேசுவாங்க. இது உनको பாஷா का अच्छा ज्ञान है. மொழி பற்றி அவங்களுக்கு நல்ல ஞானம் இருந்தது. மகர் ஜங்கல் में रहने वाले बोले बाले होते हैं. ஆனால் காட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த மொழி ஞானம் வந்து அறிவு வந்து அதிகமாக இல்லை. समाज उनको नीच कहता है मगर वास्तव में वे नीच नहीं है. அதனால் என்ன பண்ணுவாங்க, நகரத்தில் இந்த சமூகத்தில் இருக்கவங்களாம் அவங்கள வந்து நீச்சர், வந்து காட்டுவாசிகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து நீச்சுக்கு தாழ்ந்தவர்கள் இல்லை. அதுக்கு இந்த இது சொல்லியிருக்காங்க. इन्हें समाज नीच कहता है पर है ये भी तो प्राणी. इनमें भी मन और भाव है किंतु नहीं वैसे वाणी. யார் வந்து இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்ஹே சமாஜ் நீச்ச, யாரை வந்து அவங்க நீச்சர்கள் அதாவது தாழ்ந்தவர்கள் சொல்கிறாங்க, அவங்க தான் வந்து சொல்கிறவங்க தான் வந்து அவங்க ஒரு மனித ஜென்மம், ஒரு உயிர் உள்ளவங்களாக இருக்காங்க. இன்மே பி மண் ஒரு பாவ் ஹே கிந்து நெஹி வைசேவாணி. அவங்க வந்து தாழ்ந்தவர்கள் கிடையாது, அவங்க சொல்கிறவங்க தான் ஒரு மிருகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சம்யமி. आधी रात है विजन स्थान है. ஆதி ராத் பாதி ராத்திரில் விஜன்னா அது எந்த சந்தனப்போ அந்த இதுவும் சத்தமும் இல்லாமல் இருக்கிற இடம். சுந்தரி ஷூர்பனகா ஸ்வயம் பியார் மாங்தி ஹே. சுந்தரி ஷூர்பனகா வந்து தான் வந்து அன்பை வேண்டுறா, அதாவது காதலை கேட்குறா. ஃபிர்பி லக்ஷ்மண் அட்டல் ரகத்தே ஹே. ஆனால் லக்ஷ்மணன் வந்து பிடிவாதமாக இருக்கார். உன்கா மன் திருட் மன் ஹே. அவருடைய மனசு வந்து திடமான மனசாக இருக்குது. नई चिंतन, புதிய யோசனை என்னதுன்னா, நர் दो स्त्रियों से विवाह कर लेते हैं. நரன் வந்து மனிதன் ஆண் வந்து 2 பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடியும். நாரி கேலியே எஹ் மனாக. நாரி பெண்களுக்கு அது கிடையாது. शूर्पणखा इस पर सवाल करती है तो लक्ष्मण कहते हैं कि मैं अपने मन की बात मानने वाला हूँ. शूर्पणखा இதை பற்றி கேள்வி கேட்குறான். என்னென்னா, அதுக்கு லக்ஷ்மணன் வந்து சொல்கிறான் என்னென்னா, நான் வந்து என்னோட மனசை கேட்கக்கூடியவனாக இருக்கேன். ஜோ குண் நாரி மே ஹோனே சாகியே வே குண் புருஷோ மே பி ஹோனி சாகியே. எந்த குணம் வந்து பெண்களுக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே குணங்கள் தான் ஆண்களுக்கும் இருக்கணும். எஹி மேரா விசாரா, இதுதான் என்னுடைய எண்ணம். பகுவிகாக் நாரியோங் கோபி ஷோபா நஹி தேத்தா. பகுவான நிறைய திருமணம், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் வந்து நாரியோங் கோபி ஷோபா நஹி தேத்தா, பெண்களுக்கு அழகானது இல்லை. அவர் புருஷோங் கோபி ஷோபா நஹி தேத்தா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் வந்து பெண்களுக்கும் அழகு தராது, ஆண்களுக்கும் அழகு தராது. தர்மபீரு. ஷூர்பனகா பியார் மாங்தி ஹே. ஷூர்பனகா வந்து அன்பை கேட்குறா, காதலை கேட்குறா. மகர் உஸ்கி இச்சா பூரி நகி ஹோத்தி. ஆனால் அவளுக்கு வந்து அவளுடைய ஆசை பூர்த்தி அடையலை. இஸ் பர் வஹ் அப்னா அசலி ரூப் திக்காத்தி ஹே. அதனால் அவள் என்ன பண்ணுறா, கோவம் வந்து தன்னுடைய உண்மையான உருவத்தை காமிக்கிறா. சப்கோ தம்காத்தி ஹே. எல்லாரையும் மிரட்டுறா.
चूंकि वह स्त्री है इसलिए लक्ष्मण उसके प्राण नहीं लेते. இருந்தாலும் அவள் வந்து ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கிறதுனால லக்ஷ்மணன் வந்து அவளுடைய உயிரை எடுக்கலை. உஸ்கே நாக் ஒரு கான் காடு தேத்தே ஹே, அவளுடைய காதையும் மூக்கையும் காதையும் வெட்டிட்டு அவளை அனுப்பிடுறான், உயிரை விட்டுடுறான். உயிர் வந்து கொல்லாமல் விட்டுடுறான் அவளை. उपसंचार मुड़ियोर पंचवटी काव्य के आरंभ के से अंत तक लक्ष्मण का गुणगान है. पंचवटिயில் வந்து காவியத்தில் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் லக்ஷ்மணனுடைய குணம் அவருடைய சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க. சந்த் பாத்தே யஹா பத்தாயி கே, குறைவான வார்த்தைகள் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. संक्षेप में முடிவில் பார்க்கும்போது சுருக்கமாக பார்க்கணுன்னா லக்ஷ்மணோட வீர் சம்மயி ஸ்னேகி சரல் சுவாலம்பி கர்த்தவிய பராயன் அவர் திருட் மனா அவருடைய வீரம் ஸ்னேகம் ஸ்னேகமாக பாராட்டுறது, நட்பு பாராட்டுறது, சரளமாக இருக்கிறது, சுயநலமிக்கவனாக இருக்குது, கடமையை செய்பவன், அப்படின்னா நல்ல பிடிவாத குணமும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.